அந்த காலத்துல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்த கொடுத்து, நம் ஜாதகத்த கணிச்சு, அந்த ஜாதகத்தின் மூலமாக தான் நெறைய விஷயங்கள கேட்டோம். எப்ப நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வளர்ச்சி, வெளிநாட்டு பயணம், செய்கின்ற தொழிலினுடைய முறை, இன்னும் குடும்ப விருத்தி, திருமண விசேஷம், பெரிய பொண்ணாகிறது, அது மாரி அதுக்குள்ள விசேஷங்கள், சடங்குகள், இப்படி குழந்தை பிறப்பு, இப்படி பல விஷயங்கள நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனா, இன்றைய நவீன காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஔவையார் சொன்னது போல, "எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும்." அப்ப 2 விதம் தான் இருக்கு. வானமண்டலத்தில் வரக்கூடிய ஒளியானது, ஒளியின் மூலமாக கலந்து நம் உடலுக்குள் சென்று, இந்த உடலுக்குள் சென்ற அந்த நீரும், அந்த வெப்பமும், நம் சுவாசிக்கின்ற காற்றும் 3ம் சேர்ந்து ஒரு அனுபவ உண்மையை காட்டுகிறது. அது வார்த்தையின் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலை பெறுகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை பெற்ற பிறகு, அதற்கு சில சடங்கு முறைகள்லாம் வச்சிருந்தோம். கோலங்கள்லாம் வீட்ல போடுவாங்க. அந்த கோலங்கள் போடுவது வாய் சொல்லிலிருந்து பிறக்கக்கூடிய மாத்திரையின் அளவை பொறுத்து, அது ஏற்றத்தாழ்வு வரும்போது, இன்றைய நவீன காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றது போல் ஒரு டிசைன் அமையுது. அது முக்கோணமா அமையுதா? இல்ல அருங்கோணமாக அமையுதா? இல்ல உங்களுக்கு ஐங்கோணமா அமையுதா? இன்னும் வட்ட வட்டமா வருதா? இப்படி பூக்கள் வடிவில வருதா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வரைஞ்சு காட்டுனாங்க. வீட்டு வாசல்ல போட்டு காட்டுனாங்க. நம்மளுடைய அறிவின் திறமை, நுட்பத்தையும் அவர்கள் பெண்கள் வடிவில நம்மளுடைய வீட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு விசேஷ நாள்ல டெய்லி ஒரு மார்கழி மாதம் இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் நமக்கு ஒரு கலாச்சாரமா வச்சிருந்தாங்க. அந்த கலாச்சாரத்தினுடைய பண்பானது இன்று சற்று மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி மாறுது ன்னு கேட்டா, இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து உங்களோட அறிவின் திறமை எப்படி இருக்கு? திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், அதிசூட்சமம், உங்களுடைய திதி, கரண, யோக, வாரம் இவைகளுக்குள்ள கிரகங்கள் எப்படி செயல்படுது? இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்.